லகுதோஸ்ராம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய பங்கின் துணை பாதுகாவலியான தூய பாத்திமாமையனுடைய விழாவிற்கான தயாரிப்பில் இது 9வது நாள். இந்த நாளிலே முந்தைய 2 நாட்களும் இருக்கிற அருட்தந்தை மில்டன் அவர்கள் நம்மிடையே வந்திருக்கிறார். அவர் இந்த கொடியை ஆசீர்வதித்து அர்ச்சித்து புனிதப்படுத்தி நமக்கு ஆசியை பெற்றுத் தருவார். எனவே அவரை நம்முடைய பங்கின் சார்பாக வருக வருக என வரவேற்போம். பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆண்டவரோடு இருப்பாராக. அன்பு இயேசுவே, இந்த மாலை வேளையிலே உம்மை போற்றுகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த வல்லமையான நேரத்திலே உம்முடைய தாயின் திருநாளை நாங்கள் கொண்டாடி கொண்டிருந்த வேளையிலே அன்பு இயேசுவே, இந்த திருக்கொடியை நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக இந்த நேரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். குறிப்பாக யாரெல்லாம் இந்த அன்னையினுடைய கொடியை பார்க்கின்ற போதெல்லாம் எங்களுடைய உள்ளத்திலே வருகின்றது, எங்கள் வாழ்க்கையிலே வருகின்ற அந்த குறைகளை நிறைவாக மாற்றக்கூடியவர் உம்முடைய தாய் என்று ஆகியால் இந்த நேரத்தில் இந்த பங்கு மக்கள் இந்த ஆலயங்களை கூடி இருக்கின்றவர்கள் யாரெல்லாம் அன்னை நோக்கி இந்த கொடியை நோக்கி ஜெபிக்கின்றார்களோ தங்களுடைய வாழ்க்கையிலே அனைத்து ஆசீர்வாதங்களையும் அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாகவும் குறிப்பாக அந்த குறைவை நிறைவின் ஆசீர்வாதங்களாக மாற்றித் தர வேண்டிய இந்த நேரத்தில் சிறப்பாக ஜெபிக்கிறோம். அன்பு இயேசுவே, உம்முடைய தாயின் கொடியை நிறைவாக ஆசீர்வதிக்கிறாக. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். விண்ணுலகிலே இருதயார் தூயதன பொறுத்த பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உங்களுடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உங்களுடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. வாழ்க புனித பாத்திமா அன்னையே, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே